பகுதியில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கொள்ளையடிக்கப்படும் மணல் மூட்டை ஒன்றுக்கு 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், இதற்கு ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் பணிபுரியும் தனிப்பிரிவு காவலர் விநாயகமூர்த்தி என்பவர் உடந்தையாக உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோல பாலாற்றில் அனுமதி இல்லாமல் திமுகவை சேர்ந்த வெற்றி என்பவர் லாரி மூலம் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாகவும், மணல் கடத்தலை தடுக்க மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு துரும்பை கூட எங்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாது என பேசிய விடியா திமுக அமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த கொள்ளை நடைபெறுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அடைக்கட்டு அருகே கிருஷ்ணாவரம் மலையடிவார பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பாதை அமைத்து தர எந்தவிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என 15 நாட்களுக்குள் முழு தகவல் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு மாவட்ட நிர்வாகம் இதுவரை பதிலளிக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் பதிலும் இல்லை என்பதால் வரும் 30ஆம் தேதி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.